பாசிப்பருப்புல செய்யற இந்த பருப்பு கறி திவ்யமா இருக்குங்க. சாதத்துல பிசைஞ்சு கூட கொஞ்சம் சம்மந்தி வச்சு சாப்பிட்டா ஆஹா சொல்லவே முடியாதுங்க. அண்ட் இந்த பருப்பு கறி எந்த ஒரு ஃபேமஸ்னா சொல்லவே மாட்டேங்க. உடனே 100 பேர் வரிஞ்சு கட்டிட்டு கமெண்ட்ஸ்ல வந்துடுறீங்க. நீங்களே எந்த ஊர்னு சொல்லிடுங்க. ரெசிபி பிடிச்சா ரெசிபி மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? தவால 100 கிராம் பாசி பருப்பை இந்த மாதிரி கலர் மாற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த பருப்பை ஊற வச்சுட்டு நான் பிரஷர் குக்கர்ல தண்ணியோட சேர்த்துக்கிறேன். 2 கப் தண்ணி இருக்கும். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு தக்காளியை உள்ள சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு பிரஷர் குக் பண்ணிடுங்க. 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்க போறோம். இது வேகிற டைம்ல மிக்ஸி ஜார்ல துருவன 1/2 கப் தேங்காய், 6-7 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. பிரஷர் தானா ரிலீஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு வெந்தா போதும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்ப இதுல அரைச்ச தேங்காய் பேஸ்டும் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பிரஷர் குக்கர்லயே ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. இப்ப தாளிப்புக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பருப்பு உள்ள சேர்த்துடலாம். தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டா சுடு தண்ணி கொஞ்சமா சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 கொதி விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான பருப்பு கறி ரெடி. சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி